மகிழ்வித்த மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தளம் மகிழ்வித்த மகள் குழுவிலிருந்து இந்துமதி ஆட்கள் பேசுகிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்காகனா வீட்டில் இருந்த மாதிரியே ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஜாப்ஸ் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கான விஷயங்களில் சில நேரங்களில் நம்ம டீமில் கொடுத்த பண்டமாற்று பிளேயர் படிக்கமாக இருக்கலாம், இல்லைனா வந்து சர்வீஸ் பேஸ்டான ஒர்க் ஆகலாம், இல்லை சின்ன சின்ன ஒர்க்லாம். நான் நிறைய படிச்சிருக்கேன் மேடம். நான் ஒரு பிஎஸ்சி படிச்சிருக்கேன், இல்லை ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், ஓரளவு நான் ஒரு 12th முடிச்சுட்டு ஒரு காலேஜ் டிகிரி முடிச்சிருக்கேன். பட் எனக்கு கொஞ்சம் டீசெண்டான ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீலான்சிங் மாதிரி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அது எங்கே போய் கற்றுக்கணும்னு எனக்கு தெரியல. இல்லைனா கொஞ்சம் நான் என்ன வேலை பார்க்குறேன்னு யாராவது கேட்குறாங்கன்னா நான் வெளியில் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு நல்ல ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும், நான் இந்த வேலை பார்க்குறேன்னு தெளிவாக நான் சொல்லணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஜாப்ஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கான வீடு தான் இது. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி என்னென்ன நிறுவனங்கள் இருக்குன்னா கண்ணை மூடி பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்கும், கண்ணை திறந்து பார்த்தா அவ்வளோ விஷயங்கள் விளம்பரங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கும். ஸோ விளம்பரங்கள்லாம் நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்குறோன்னா நியூஸ் பேப்பரில் ஆரம்பிச்சு டிவியில் ஆரம்பிச்சு வந்து நம்மளுடைய ஃபோன்லேருந்து எல்லா விதத்துலையும் ஏதோ ஒரு ஆட்ஸ் இருக்கும். அந்த ஆடோட பர்பஸ் என்ன? ஏதோ ஒரு பொருளை யாரோ ஒருத்தருக்கு விற்கிறாங்க அப்படின்னு. இப்போ என்ன ஆகுனா நமக்கு ஏதோ ஒரு சர்வீஸ் யாரோ ஒருத்தருக்கு தேவைப்பட்டுட்டே தான் இருக்குது எல்லா நேரமும். ஏன்னா வந்து ஒரு பொருள் மட்டும் இருக்குன்னா அந்த பொருளை எல்லாரும் பயன்படுத்தினால அந்த பொருளை பயன்படுத்துகிற மக்கள் கூட்டம் ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்க செய்வாங்க. அப்போ என்ன ஆகுனா நம்மகிட்ட ஏதாவது திறமை இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். அப்போது திறமைக்கான வேலைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய திறமைகளை நீங்கள் இன்னும் வடிவமைச்சு உங்களுக்கான செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? இப்போ என்னன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். அமேசான் சொல்லுவோம். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதில் மெயினாக இப்போ நம்ம இப்போ கொடுக்க போகிற ஒர்க் என்ன அப்படின்னா அமேசானோட டைப்பில் உள்ள ஒரு ப்ராஜெக்ட். அதாவது உங்களுக்கு சேலரி போட போகிறது யாருன்னா மகிழ்வித்த மகள் டீம் போட போகிறது கிடையாது. அமேசான் உங்களுக்கு சேலரி கொடுக்க போகுது. ஓகே, அப்போ அதுலேருந்து நிறைய ஜாப் ஆஃபர் இருக்குது. அமேசானில் கொடுக்குற ஒரு ஜாப் ஆஃபருக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திட்டு எப்படி இதில் நீங்கள் இன்கம் வாங்கணுன்ற உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ட்ரைனிங் மூலமாக நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் போய் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அமேசான் அப்படின்னு சொல்லுவாங்க. அமேசானில் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. அமேசான் கேடிபி இருக்குது, அமேசான் இபுக் இருக்குது, கிண்டல்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயம் இருக்குது. அதில் ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வரும். அதுக்கான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அமேசானோட ப்ராஜெக்ட்ஸில் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான். போன வீடியோஸில் நம்ம மகிழ்வித்த மகள் டீமுடைய அந்த அமேசான் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்டில் கேடிபி பற்றி பார்த்தோம். அமேசான் கிண்டில் இபுக்கு அதுக்கு இல்லையா அந்த கிண்டில் இபுக்கோட சிலபஸ் ஆஸ் வெல் அஸ் அதோட கோர்ஸ் டீட்டெயில்ஸாக அதில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இபுக் அப்படின்னா நீங்கள் ஒரு நாவல் எழுதுறீங்க அப்படின்னா கூட அதில் போகலாம், தாராளமாக நீங்கள் போடலாம். இப்போ உங்களோட இபுக்கை டவுன்லோட் பண்ணி படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் படிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு புக்கை நீங்கள் பற்றி ரிவ்யூ கொடுக்குறதோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸ் இருக்கிறீங்கன்னா அதுக்கான நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு அப்லோட் பண்ணிட்டு பிடிஎஃபாக நீங்கள் அப்லோட் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு ஒரு ரெவன்யூ கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் நிறைய மெம்பர்ஸ் வாங்கினா அதில் ஒரு ரெவன்யூ கிடைக்கும். ஸோ அப்போ நாங்கள் முதல்ல எப்படி அது பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுறது, எப்படி நீங்கள் அதில் இபுக்கை நீங்கள் அப்லோட் பண்ணுறது, அந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஆரம்பிப்போம். ஸோ இந்த சிலபஸ் பேஸில் அதே மாதிரி 8 நாள் உங்களுக்கு தியரி கிளாஸஸ் இருக்கும், 8 நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வாரத்தில் 2 நாள் கிளாஸஸ் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு தியரி ஆஸ் வெல் அஸ் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு பேசிக் நாலேஜாக வச்சு நீங்கள் டெவலப் பண்ணி உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக அமேசானுடைய ரெகுலராக நீங்கள் வந்து இப்போ மந்த்லி ஒரு 10,000 நீங்கள் இன்கம் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்குது, உங்கள்கிட்ட ஏதாவது திறமை இருக்குது, அதை புக்காக பப்ளிஷ் பண்ண நினைக்கிறீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. ஸோ யாருக்கு தேவைப்படுதோ அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.